உண்மையை கேட்டா சொல்ல மாட்டியால? அண்ணே மணியன் வந்திருக்காரு போல இருக்குண்ணே. உன்னை பாத்துக்க. ஐயா வாங்க வாங்க. ஏலே அவுத்து விடல. ஐயா ஐயா அவனை அவுத்து விட்டா ஓடினாலும் ஓடிடுவாங்க ஐயா. களவாணி பயலுக்கு அப்புட்டு கொழுப்பா. ஓட்டம் ஓட்டம் அவுத்து விடுறான். ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. ஐயா மன்னிச்சிருங்க. என்ன எனக்கு எதுவும் தெரியாதுயா. என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்கய்யா. என்ன எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கய்யா. டேய் முதல்ல எதிர்ற. ஐயா என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்கய்யா. இல்ல என் பொண்ணுக்கு என்னாச்சு? அவ கீழே இருக்கா. ஐயா சின்னம்மாவை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கய்யா. என்ன விட்டுருங்கய்யா. ஐயா பாப்பாவோட கழுத்து செங்கலை இவன் தான் வச்சிருந்தேன். கல்லடை குச்சியில அடகு வைக்க போகும்போது நம்ம சின்னசாமி பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாயா. உடனே உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு இவனை பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டங்கயா. இந்தாங்க என் சங்கிலி. எம்புட்டு அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாயா. இவனை தோலை உரிச்சு உப்ப தடவனதாங்க சொல்லுவான். இது தெய்வானது ஆச்சே. என் பொண்ணு அம்புட்டு ஆசை எடுத்து போட்டுக்கிட்டா. இது எப்படி இல்ல உன் கேட்க வந்துச்சு? ஐயா சொல்லல. என் பொண்ணு ஏதோ செஞ்சுட்டியா? சொல்லல. இல்லை ஐயா கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து பதில் சொல்ல. சின்னம்மா எங்கல? ஐயா கேக்குறாருல, பதில் சொல்ல. நீ வாயை திறந்து சொல்லல தொலைச்சிருவல. அடிங்களா உண்மையை சொல்றவனுக்கு அடிச்சுட்டே போதும். நிப்பாட்டுங்க. எந்திரல. உண்மையை சொல்லல. சொல்லுதாங்கிறல்ல. சொல்லுதங்கய்யா. என் மச்சானுக்கு உடம்பு சுகம் இல்லாம கல்லடை குறிச்சி ஆஸ்பத்திரியில இருந்தாங்கய்யா. அவளை பார்த்துட்டு ராத்திரி ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு ராஜேஷ்? தெரியலையே. சுத்தி எங்கேயும் மெக்கானிக் ஷெட்டும் இல்லை. என்ன பண்றது? இனி இந்த வண்டியில போக முடியாது தண்டர். யாராச்சும் நம்மள பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிடணும் ராஜேஷ். இந்த வண்டி இங்க ஓரமாவே இருக்கட்டும். ரயில்வே ஸ்டேஷன் இங்க பக்கத்துல தான். நம்ம வேகமா நடந்து போயிடலாமா? சரி வா. ராஜேஷ் யாரோ வராங்க. கண்டுக்காத. நம்ம கண்டுகிட்டாதான் பிரச்சனை. வா அப்படியே மெல்லமா போயிடலாம். ஒரு நிமிஷம். ஆறுது ஊரு சனம் உறங்கின பிறகு இளந்தாரிய ரெண்டு இருட்டுக்குள்ள வருதுங்க. ஊரை விட்டு ஓடுதாங்களா? ஆறா இருந்தாலும் விட்டுறக்கூடாது. நில்லுங்க. யாருப்பா இது? நீ ஊருக்கு புதுசா இருக்க? ஏத்தா நீ யாரு மக? மூஞ்ச காட்டு. ஏன் மறைக்கிற? அட மூஞ்ச காட்டுப்ல. ஆத்தி தலைவர் பொண்ணுல நீங்க. சின்னம்மா நீங்க எங்க போறீங்க? இந்த ஆளு யாரு?
விடிஞ்சது உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த பயலோட எங்கம்மா போறீங்க? அது வந்து வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டீங்களா? ஆனாண்ணே தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கண்ணே. என்ன தாயி இப்படி பேசுறீங்க? உங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், கல்யாணத்துல இருந்து ஓடி வந்துட்டீங்க. நாளைக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அண்ணே நாங்க 2 பேரும் லவ் பண்றோன்னு. ஆமா சார், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் கூட்டிட்டு போறேன். நான் நல்லா பார்த்துப்பேன் சார். தம்பி, நீங்க நல்லா பாத்துக்கிறதெல்லாம் பிறகு கிடக்கட்டும். ஐயா பொண்ணு ஓடி போனா ஊருக்குள்ள ஐயாவுக்கு எம்புட்டு அசிங்கம் தெரியுமா? தாயி, நீங்க அந்த பையனை விட்டு என் கூட வாங்க. நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, நாங்க போகணும்னு முடிவு எடுத்துட்டு வந்துட்டோம். தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. கல்யாண வீட்டுல இது தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா தாயி? ஆனா அதெல்லாம் அப்பா பார்த்து பாருங்க, ஒன்னும் பிரச்சனை வராது. ம், ம். எனக்கு மனசுல ஒப்பள தாயி. ஐயாவுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. நான் உங்களை போக விட மாட்டேன். சார் 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 ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். நாங்கள் அப்படியே போயிடுறோம் சார். ப்ளீஸ் சார். சார் இல்ல இல்ல, உங்களை எல்லாம் விட முடியாது. நீங்க என் கூட வர போறீங்களா இல்லையா? இங்க பாரு தம்பி, உங்களுக்கு எங்க ஊரை பத்தி தெரியாது, ஐயாவை பத்தியும் தெரியாது. எங்க சின்னம்மாவை ஏமாத்தி கூட்டிட்டு போறீங்க. இதெல்லாம் நான் நடக்கவே விட மாட்டேன். ஐயோ அண்ணே அண்ணே என்ன? இந்த நகையை வச்சுக்கோங்கண்ணே. அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கண்ணே. என்ன தாயி, அண்ணே, நகையெல்லாம் கழட்டி கொடுக்குறீங்க? அண்ணே இந்த நெக்லஸ வச்சுக்கோங்கண்ணே. தயவு செஞ்சு எங்களை போக விடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ப்ளீஸ்ண்ணே, சொல்றத கேளுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. வாங்கிக்கோங்கண்ணே, இந்தாங்கண்ணே வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க. சரி, 2 பேரும் ரொம்ப ஆசைப்பட்டிய போல இருக்கு. தம்பி, எங்க சின்னம்மாவை நல்லா பாத்துக்கிடணும், சரியா? கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன் சார். சரி, வேற யாராச்சும் பாக்குறதுக்குள்ள வரசா போயிருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்ண்ணே. ராஜேஷ் வா. சின்னம்மா ஒரு அசலூர் பையனை இழுத்துட்டு ஓடி போயிட்டாங்கய்யா. இந்த உண்மைய யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த சங்கிலிய சின்னம்மா என்கிட்ட கொடுத்துச்சுங்கய்யா. நானும் நகைக்கு ஆசைப்பட்டு தான் சொல்லாம விட்டுட்டேனுங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. என் பிள்ளை கல்யாணம் பிடிக்காம தான்